வணக்கம். வெல்கம் டு பிரமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். நீங்கள் மார்க்கெட் பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் வீக் மார்க்கெட் என்றைக்குமே ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 14,238, சாரி 13,967, சாரி 14,238. ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இன்னைக்கு ஹை இந்த ஓப்பன் ஹையும் போட ஹோல் டே மார்க்கெட் மைனஸில் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டே மைனஸில் தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. அதனுடைய ஆப்போசிட் என்னன்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸ் சேமாக இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல, அதுக்கு மேலே இருந்தால் ஃபுல் டே மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும். இப்போ அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ 12 advances 38 declines. ஸோ இதான் ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த லைன் தான். அது கீழே வந்து ஃபுல் டே ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்னாப்ஷாட். இதில் போயிட்டேன் கரெக்டாக. ஓகே ஓகே, விக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டர்ன் ஓவர் 71,000 crores. I hope this is the right updated number. 632 advances, 1,220 declines, which is weak. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்மால் கேப் மட்டும் தான் ப்ளஸ் மைனஸ் மார்ஜினலி ப்ளஸ், மற்றதெல்லாம் வீக்காக இருந்திருக்கு. 1.9%, 1.2, 1.3, 1.83, 1.8, 1.8, 1.8, 1.58 இப்போ நிறைய இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் தான் கம்மியாக இறங்கியிருக்கு. பட் ஒரு நாள் அதுவும் இறங்கும். எல்லாம் இறங்கும்போது இதுவும் இறங்க தான் ஆகணும். டாப் கெய்னர்ஸ் பார்த்தா டெக் மஹிந்திரா, எஸ்பிஐ லைஃப், விப்ரோ, ஐடிசி, அல்ட்ரா சிமெண்ட், HCL டெக், நெஸ்லே, பவர் கிரிட். டாப் லூசர்ஸில் பார்த்தா டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், டைட்டன், இண்டஸ்இண்ட் பேங்க், இண்டால்கோ இதெல்லாம் விழுந்திருக்கு. ஸோ வால்யூமில் பார்த்தா ஐடியா எஸ் பேங்க். ஓகே, வால்யூமில் ஐடியா எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ வால்யூமில் எதுலாம் விழுதோ அதெல்லாம் பயங்கர டேஞ்சர். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் பேங்க் பார்க்கலாம். ஸோ இதுவும் வீக் தான், பட்டு வீக் இது. ஸோ எஸ் பேங்க் இஸ் டவுன், RSI 29. ஓகே, ஸோ ட்ரெண்ட் இஸ் ரிவர்சல் தான். இதுக்கு வந்து இனிமேல் வந்து பவுன்ஸ் பேக் ஆனாலும் மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி பார்த்து நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் ஸோ இந்த லோ வந்து 277, இந்த ஹை வந்து 270. இது ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி கேப் டவுன். கேப் டவுன் இஸ் நாட் அ குட் சைன். இங்கே வால்யூம் வந்து 12 crores. ஓகே, நாட் அக்ரி. ஓகே, 28, 20. ஸோ இந்த வால்யூம் கீழே வீக், இந்த வால்யூம் லோ கீழே வீக்கு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நத்திங் கிரேட். பட் எல்லாரும் விழுவோம் நினைக்கிறேன் கடைசியில். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, PNB, டாடா மோட்டார்ஸ், கனரா பேங்க், ATC, டாடா பவர். சரி, அது எதெல்லாம் வால்யூமில் விழுதோ அதை போய் ட்ராக் பண்ணுங்க. இதுக்கு முன்னே ஒரு ஹையஸ்ட் வால்யூம் கீழே க்ளோஸ் ஆனால் வீக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ். ஸோ ரிலையன்ஸ், டாடா மோட்டார், ரிலையன்ஸ் ஓகே, டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்கே வந்துருக்கு. இப்போ மலையே ஷேக் ஆயிருக்கு. HDFC பேங்க், மை காட். ஸோ இதெல்லாம் ரியல் செல் ஆஃப் தான். 2 crores, 86 lakhs. ஓகே, வேற என்ன இருக்கு? வால்யூம் 1 crore, 2 crores. ஸோ
the volume. So HDFC Bank weaker. HDFC Bank, Axis Bank அடிச்சிருக்காங்க. ICICI Bank, Kotak Bank, IndusInd Bank 4%. ஸோ மெயினாக முதல் கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ நேற்று IndusInd Bank அடிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அடுத்து ஸ்டேட் பேங்க் பார்க்கலாம். ஸோ நத்திங் கிரேட். ஸோ இது வந்து ஒரு டேஞ்சர் சினாரியோ. இது வந்து கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வீக்காக வாய்ப்புகள் அதிகம். செல் ஆஃப் வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். 34 stocks 52 week high. 5 stocks 52 week low. இன்னைக்கு க்ளோசிங் நல்ல க்ளோஸ், கிரேட் க்ளோஸ். I'll tell you why. Nifty bank Nifty almost 3% down, 2.14, 2.77. So financial services full அடிச்சிருக்காங்க. Nifty metal, private bank அடிச்சிருக்காங்க. அதான் IndusInd Bankல வந்திருக்கு. So realty 2%. So general market direction reverse ஆயிருக்குது. பட் இப்போ நம்ம வந்து முக்கியமான வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னன்னாக்கா நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து நிஃப்டி வீக்லி ட்ராக் பண்ணுறோம்ல, அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு க்ளோஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு க்ளோஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் வில் லேர்ன் அ லாட். 13,967 இன்னைக்கு க்ளோஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன போடுறதுனாக்கா இன்னைக்கு இது 13,967. ஓகே, ஸோ 13,967 இது வந்து பிலோ 39 இயர்லி ஓப்பன் ப்ரைஸ். இட்ஸ் பிலோ மந்த் ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இட்ஸ் பிலோ வீக்லி க்ளோஸ். அதோட இம்பார்ட்டன்ட் பிலோ டிசம்பர் மந்த்லி க்ளோஸ் அண்ட் இயர்லி க்ளோஸ். ஓகே, ஸோ 31st டிசம்பர் கீழே போயிடுச்சு. இது வந்து இது ஒரே நாளில் போகிறதுட்டு இது வந்து ஒரு நாட் அ கிரேட் சிக்னல். ஸோ நம்ம வெரி 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 கேர்ஃபுல். இட் இஸ் நோ க்ளோஸ் டு இது அடுத்தது. இட் இஸ் பிலோ 21 டே மூவிங் ஆவரேஜ். அது அன்றைக்கே போயிடுச்சு 21 டே மூவிங் ஆவரேஜ். இப்போ பிலோ now it is heading towards 50 day moving average. அங்கே நிற்கதான் பார்க்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி 50 சார்ட்டில் பார்த்தா கூட என்ன சொல்லுதுனாங்க, டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். 25K 21K மூவ் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல 21 கிட்ட சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். சப்போர்ட் இன்னைக்கு எடுக்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து 50 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். 13,500 இந்த சப்போர்ட் எடுக்கலன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். நம்ம வில் கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. ஓகே, 13,682. ஓகே, இதுதான் 50 டே மூவிங் ஆவரேஜ். அங்கே வந்தப்பறம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லெவல்ஸ் டு வாட்ச் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெவல்ஸ் டு வாட்ச் 13,996, 13,981. ரெண்டு லெவல்ஸ் டு வாட்ச். இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் டு வாட்ச். ஓகே, nothing more to add. இன்னைக்கு 7:30 I will go live. Looking forward to meeting you. Please join me live and support me, and we'll see what we can share. Thank you. Have a great day. Bye.